ரம்ஜான் அன்னைக்கு நம்ம முஸ்லீம் ஃப்ரெண்டு பிரியாணி கொடுத்தாலோ, இல்ல பிரியாணி சாப்பிட கூப்பிட்டாலோ எப்படி இருக்கும்? அந்த ஃபீலிங் அப்பா வேற லெவலு. நம்ம குடுத்து வச்சோங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எங்க கேங்ல ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் வந்து ரம்ஜான் அன்னைக்கு டின்னருக்கு பிரியாணி சாப்பிட கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க வந்து சிங்கிளா ஃபேமிலியோட இல்ல. சிங்கிளா பசங்க வந்து தனியா தங்கியிருக்காங்க. இருந்தாலும் எங்களெல்லாம் கூப்பிட்டாங்க. ஆனா எனக்கு மனசு கேட்கல. கஷ்டப்பட்டு சமைப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பங்குக்கு நான் வந்து சிக்கன் 65 மட்டும் செஞ்சு எடுத்துட்டு போனேன். அப்புறம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆளாளுக்கு ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. நிறைய டெசர்ட்ஸ் அந்த மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ஃப்ரெண்டு வந்து பெங்காலி. கண்டிப்பா பிரியாணி வந்து பெங்காலி பிரியாணியா தான் இருக்கும். எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக தான் இருந்தது. நான் வந்து ஹைதராபாடி பிரியாணி சாப்பிட்ருக்கேன், திண்டுக்கல் பிரியாணிலே நம்ம நிறைய வெரைட்டி சாப்பிட்ருப்போம். ஆனால் பெங்காலி பிரியாணி கண்டிப்பாக நான் சாப்பிட்டதே கிடையாது. அதில் என்ன போடுவாங்கன்னா உருளைக்கிழங்கு போடுவாங்க கறியோட சேர்த்து. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. நான் சாப்பிட்டேன், சூப்பராக இருந்தது பிரியாணி. அப்புறம் நாங்கள் போய் பார்த்தா பசங்க அப்போ தான் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஊர் மாதிரி இங்கே வந்து ரம்ஜானுக்கு லீவெல்லாம் கிடையாது. 5 மணி வரைக்கும் எல்லாருமே ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் சமைக்க ஆரம்பித்தாங்கன்னா நானும் கொஞ்சம் போய் ஹெல்ப் பண்ணி ஒரு வழியாக முடிச்சிட்டோம்.